அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் பிளானிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளானிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிளானிங் உடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது என்ன தன்மைகள் அப்படின்னா, ஒரு படத்துக்கு போகிறோம். ஸோ அந்த படம் பற்றி உன்னோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்ன மாதிரியான படம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது ஒரு ஆக்ஷன் படம், அது ஒரு த்ரில்லர் படம், அது ஒரு காமெடி படம்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதுபோல் ஒரு நாட்டில் ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னா, அந்த பிளானிங்குடைய தன்மை என்ன, அது என்ன மாதிரியான வகையை சார்ந்தது அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா? அதுக்கான சில கேரக்டரிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் லாங் டேர்ம் அண்டு ஷார்ட் டேர்ம் பிளான்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலகளவில் பெரும்பாலும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் பிளான்னா என்ன, லாங் டேர்ம் பிளான்னா என்ற அந்த பேசிஸில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் டேர்ம் பிளான்னா என்னன்னு பார்க்கும்போது, ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அது 1 இயர்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஷார்ட் டேர்ம் பிளான். ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அந்த பிளானுடைய வேலிடிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 இயர் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் பிளான். லாங் டேர்ம் பிளான்னா என்னென்னா 4 to 6 இயர்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இந்தியாவில் 15 வருஷம் பிளான்லாம் இருக்குது. இப்போ இஸ்ரோவில் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க 15 வருஷம்லாம் கூட பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் லாங் டேர்ம் பிளான் சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக லாங் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது 4 to 6 இயர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் லாங் டேர்ம் பிளானில் ஷார்ட் டேர்ம் பிளான்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் பிளானுக்குள்ளே லாங் டேர்ம் பிளான் இருக்காது, ஆனால் லாங் டேர்ம் பிளானுக்குள்ளே சில ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கிருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு லாங் டேர்ம் பிளான், சரிங்களா? ஸோ இந்த லாங் டேர்ம் பிளானுக்கு நான் சில ஷார்ட் டேர்ம் பிளான்ஸையும் நான் ஃபாலோ பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இங்கிருந்து காவேரி பக்கம் போகணும், காவேரி பக்கத்துலேருந்து காஞ்சிபுரம் போகணும், காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகணும், ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சென்னைக்கு போகணும். இப்படி சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் பிளான்ஸை நான் அச்சீவ் பண்ணுறது மூலமாக ஒரு லாங் டேர்ம் பிளானை நான் அச்சீவ் பண்ண முடியும். நான் இங்கேருந்து சென்னைக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய லாங் டேர்ம் பிளானு. ஆனால் அந்த லாங் டேர்ம் பிளானை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் பிளானை அச்சீவ் பண்ணுறது மூலமாக அந்த லாங் டேர்ம் பிளானை அச்சீவ் பண்ண முடியலையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க லாங் டேர்ம் விஷன் ஆஸ் ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளானிங்கில் லாங் டேர்ம் பிளான்னா என்ன, ஷார்ட் டேர்ம் பிளான் என்னன்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். அடுத்தா சென்ட்ரலைஸ்டு பிளான்னா என்ன, டீசென்ட்ரலைஸ்டு பிளான்னா என்ன. சென்ட்ரலைஸ்டு பிளான்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் யூனியன் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது யூனியன் கவர்மெண்ட் மட்டும் செயல்படுத்தினா அது பேர் சென்ட்ரலைஸ்டு பிளான். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நம்மளை பிளான் பண்ணுறதுக்கு அவங்க இன்வால்வ் பண்ணலை அப்படின்னா அவங்க மட்டுமே எந்த பிளானாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா அது பேர் சென்ட்ரலைஸ்டு பிளான். அதாவது எல்லா பிளானிங்குமே ஒரே இடத்துல செயல்படுத்தினா அதுக்கு பேர் சென்ட்ரலைஸ்டு பிளான். டீசென்ட்ரலைஸ்டு பிளான்னா என்னென்னா, யூனியன் கவர்மெண்ட்டும் சில பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதே போல் யூனியன் கவர்மெண்ட் ஏதாவது பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா அதை சில சேஞ்சஸ்க்கு ஏற்படுத்தி அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகாரம் எடுக்கிறது ஒரே இடத்துல குவியாமல், அந்த பிளானிங் அப்படிங்கிறது ஒரே இடத்துல இல்லாமல் நிறைய இடத்துல பிரிஞ்சிருக்கிறது பேர் தான் டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளானிங் இன்வால்வ் ஒன்லி இன் சென்ட்ரல் லெவல், அதுக்கு பேர் தான் என்ன, சென்ட்ரலைஸ்டு பிளானிங். ஸோ நாட் பர்மிட் லோவர் ஸ்டேட், கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் அவங்க பிளானிங்கில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் 1961 வரைக்கும் இந்த மாதிரியான மெத்தட் தான் இருந்தது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். 1961க்கு பிறகு தான் இந்த பிளானிங் கமிஷனில் அந்த 5ஆம் இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1982லாம் ட்ரைபல் ஏரியாஸை இதை இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க 1961 வரைக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. 1961க்கு பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நீங்களும் பிளானுக்குள்ளே வாங்க. இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் ஒதுக்குனாங்க இல்லையா? அந்த டைமில் தமிழ்நாட்டுக்கு போதுமான பட்ஜெட் கொடுக்கல அப்படிங்கிறதுனால சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னார், நாம் வரக்கூடிய அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா சீஃப் மினிஸ்டர். ஸோ ஒரு நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது அப்படின்னா 5ஆம் தேதி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் நாம் அந்த பிளானிங்கில் அந்த கமிட்டி அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும். ஸோ அவங்களுடைய கருத்து சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த மீட்டிங் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் சொன்னார் இல்லையா? ஸோ 1961க்கு பிறகு இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா என்ன, இன்வால்வ் ஆல் லெவல், எல்லா கீழே இருக்கக்கூடிய எல்லா லெவலையும் இன்க்ளூட் பண்ணுது. ஸோ அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, லோக்கல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே அந்த பிளானில் இன்க்ளூட் பண்ணுறது பேர் தான் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படிங்கிறது எங்கே சாத்தியம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்கள் தான் அந்த இடத்துல ஆட்சி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரிகள் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்தியாவில் பல ஸ்டேட் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அங்கே ஒரு சென்ட்ரல் இருந்தாலும் நாமளும் தன்னுடைய
அந்த பிளானிங் வந்து நம்ம செயல்படுத்தும் இல்லையா. ஸோ அந்த டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங்கிறது இங்கே மட்டும் தான் சாத்தியம். அதே போல் தான் யூஎஸ்ஏலையும் சொல்லுவாங்க. யூஎஸ்ஏல அப்படிங்கிறது பல மாகாணங்களை சேர்ந்தது தான் வந்து யூஎஸ்ஏன்றதுனால அங்கே வேணால் அது சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் ரஷ்யா மாதிரியோ சைனா மாதிரியோ ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட்டில் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலாம் வந்து அங்கே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அங்கே நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம். அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, டார்கெட் பிளானிங் தான், இண்டிகேட்டிவ் பிளானிங் கிடையாது. ஒரு திட்டமாக இருந்தாலும் அது வந்து கவர்மெண்ட் தான் வந்து செயல்படுத்தும், ஸ்டேட் எக்கனாமிக் தான் செயல்படுத்தும், ஒரு நான் ஸ்டேட் வந்து அங்கே வராதுன்ற நம்ம லாஸ்ட் கிளாஸை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் மட்டும்தான், டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் மட்டும்தான் இந்த பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ரஷ்யாவிலையும் சைனாவிலையும் அது இருக்காது. ஏன்னா அங்கே வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் அப்படி கிடையாது. சைனீஸ் பிளான்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாவில் செயல்படுத்தப்பட்ட அந்த பிளானிங் எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் சில பிளான்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனால் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் வந்து நடக்கும். ஆனால் அந்த பிளானிங் அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும் எங்கே, சைனாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து செக்டரல் அண்டு ஸ்பேஷியல்னா என்ன, செக்டரல் அண்டு ஸ்பேஷியல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செக்டரல்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட செக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து செக்டரல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் செக்டரை மட்டும் ஃபாலோ பண்ணால் அது செக்டரல் பிளானிங், இண்டஸ்ட்ரியல் செக்டார், சர்வீஸ் செக்டார், இது மாதிரி ஒரு செக்டரை மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு பிளானிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா அது பேர் வந்து செக்டரல் பிளானிங்னு சொல்கிறாங்க. அதே போல் ஸ்பேஷியல் பிளானிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பீப்புள் அண்டு ஆக்டிவிட்டீஸ், மக்களை சார்ந்து மக்களுடைய செயல்பாடுகளை சார்ந்து ஒரு திட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டால் அது பேர் வந்து ஸ்பேஷியல் பிளானிங்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து மைக்ரேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க. இப்போ இலங்கையில் வந்து போர் நடக்குது அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களை எங்கள் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து ஸ்பேஷியல் பிளானிங். அதே போல் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், சுகாதாரம் சார்ந்து கல்வித்துறை சார்ந்து சில திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டால் அதுக்கு பேர் வந்து ஸ்பேஷியல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது உங்ககிட்ட யாராவது வந்து ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் வந்து என்ன மாதிரியான பிளான் அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன அது, லாங் டேர்ம் பிளானா இல்லை ஷார்ட் டேர்ம் பிளானா, இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானா இல்லை சென்ட்ரலைஸ்டு பிளானா, இது வந்து செக்டரல் பிளானா இல்லை வந்து ஸ்பேஷியல் பிளானா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிவிட முடியும். இப்போ உதாரணத்துக்கு நிதி ஆயோக்னு இருக்குது, ஒரு 5 திட்டம் இருக்குது, அது வந்து லாங் டேர்ம் பிளானா ஷார்ட் டேர்ம் பிளானா, அது சென்ட்ரலைஸ்டு பிளானா டீசென்ட்ரலைஸ்டு பிளானா, அது செக்டரல் பிளானா இல்லை ஸ்பேஷியல் பிளானா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்களே ஒரு டாஸ்க்காக ஒன்று வச்சுங்க, நீங்கள் போங்க ஒவ்வொரு 5 திட்டத்தையும் நீங்கள் எடுங்க. முதலாம் 5 திட்டம் என்ன, ரெண்டாவது 5 திட்டம் என்ன, அது வந்து லாங் டேர்ம் பிளானா, லாங் டேர்ம் பிளான். ஏன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அதை செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதால அது வந்து லாங் டேர்ம் பிளான். டீசென்ட்ரலைஸ்டு பிளானா சென்ட்ரலைஸ்டு பிளானா, 1961 வரைக்கும் அது வந்து சென்ட்ரலைஸ்டு பிளானாக இருந்தது. 1961க்கு பிறகு அது டீசென்ட்ரலைஸ்டு பிளானாக வந்து மாறிச்சு. அதே போல் அது செக்டரல் பிளானா இல்லை ஸ்பேஷியல் பிளானா, அது ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் வந்து அது சேஞ்ச் ஆகிட்டா இருக்கும். ஏன்னா முதலாம் 5 இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரை சார்ந்து அதோடைய திட்டங்கள் இருந்ததுனால அது வந்து செக்டரல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொரு பிளானை இந்த டேர்ம்ஸ் வச்சு ஒவ்வொரு பிளானையும் நாம் கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளானிங். இந்த கிளாஸ் இல்லாமல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளானிங்னா என்னன்றது நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.